ஹலோ அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஹீரோவே ஏசப்பாதாங்க. ஏசப்பாவோட பிறப்பு நிச்சயத்தை பத்தி யாருக்குதான் தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏசப்பாவோட பிறப்பு நிச்சயத்தை பத்தி நம்ம மோஸ்டா கிறிஸ்மஸ் டைம்ல தான் பார்ப்போம். இன்னைக்கு அதுல இருக்கிற அவுட்லைனா இருக்கிற ஏசப்பாவோட நற்செய்தி நான் சொல்லுவேன். அதுல இருக்கிற மறைமுகமா இருக்கிற ஆராய்ச்சிகள வர வீடியோஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த கன்னிகை யாரு அப்படி பார்த்தீங்கன்னா மரியாள், ஏசப்பாவோட தாயார். யோசிப்பு அவரோட வளர்ப்பு தந்தையா இருந்தாரு. யோசிப்புக்கும் மரியாளுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. ஐ மீன் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா மரியாள் பரிசுத்த ஆவி மூலியமா திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி மூலியமா அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருந்து 38ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாரு. அதுல பாத்தீங்கன்னா மரியாள் வீட்டுல இருக்கும்போது தேவ தூதன் மரியாள் கிட்ட பேசுவாரு. என்ன சொல்வாருன்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதமா இருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு ரொம்ப புரியாது. நான் எப்படி கர்ப்பவதி ஆகுறது, எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, நான் புருஷனை அறியலையே அப்படின்னு சொல்லி தேவ தூதர் சொல்வாரு. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி. இவங்க ஒண்ணும் புரியாது. இருந்தாலும் அவங்க விசுவாசிச்சு, நான் உங்களோட அடிமை, நீங்க சொல்ற மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவே மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோசிப்புக்கு மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறது விஷயம் தெரிஞ்சிடும். அவரு நீதிமானா இருக்கிறனால மரியாள தள்ளி அவமானப்படுத்த முடியாம, சரி அவளை சீக்கிரட்டா தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் கர்த்தருடைய தூதர் யோசேப்புக்கு தரிசனமாகுறாரு. அப்ப சொல்றாரு, நீ இதை இப்படி சிந்திக்கிறது என்ன? மரியாள் பரிசுத்த ஆவி மூலியமா அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. ஆனாலும் உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாத அப்படின்னு சொன்னேனே, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு கிட்ட கர்த்தருடைய தூதர் சொல்வாரு. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம். ஐ மீன் பைபிள்ல 2 ஏற்பாடு இருக்கு. ஒண்ணு புதிய ஏற்பாடு, ஒண்ணு பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல ஏசப்பாவோட பிறப்பு பற்றியும், அவர் எப்படி பாடுபட போறாரு, சிலுவை பற்றி, அவருடைய 2ஆம் வருகை பற்றி எல்லாமே ஒரு ஒரு தீர்க்கதரிசி மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசில இருக்கு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசில இருக்கும். அதை நிறைவேறதுக்காக தான் இந்த புதிய ஏற்பாடுல இயேசப்பா பிறந்தார். தேவனுடைய நீதி இதாங்க. அவரோட சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் இந்த உலகத்துல அனுப்பிச்சாரு. அப்ப அங்கேயே ஒரு பிரிவினை. இவங்க இருவரையும் ஒருமைப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நம்ம கூட இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர், தேற்றவாரர். இன்றைய நாள்ல தினந்தோறும் நம்மள தேற்றி ஆற்றி பரிசுத்த வழியில நடத்துறாரு. அப்ப அவங்க 2 பேரும் பிரிவினை உண்டாயிடுச்சுன்னா அது காரணமே நம்மளதான். நம்ம செய்யற அந்த பாவத்தினாலதான் அவரே தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவ மனுஷனாய் இந்த உலகத்துல இயேசப்பா வந்தாரு. அவங்க பிரிவினை உண்டாச்சு. இதுதாங்க திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஒரு மூன்றுமே ஒரே தேவனாய் இருந்து நம்மள ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணி நடத்துறாங்க. 100% மனிதராகவும் 100% தேவனாகவும் வந்தாரு. இவங்க இருவரையும் ஒருமுறைப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நம்மள தேற்றி ஆற்றி வழி நடத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். அவரோட கிருபையில நம்ம இருக்கிறோம். அவரோட சொந்த குமாரன நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா ஏசப்பா அவரையே பலியாக, உகந்த பலியாக அவரே கொடுத்தாரு. இன்னைக்கு ரட்சிப்பு எங்க கிடைக்கணும்? இனிமே நம்ம ஏசப்பா கிட்ட மட்டும் தான் ரட்சிப்பு இருக்கும். அவர் தான் நம்மளை ரட்சிப்பார். அதுல கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசப்பா நம்மளோட பாவத்துக்காக பாவம் அறியாத அவரே பாவமானாரு. என்ற குற்றமும் செய்யாத அவரு குற்றவாளியா எல்லார் முன்னாடியும் இருந்தாரு. இன்னைக்கு நம்மள ரட்சிக்கதான் அவர் இந்த உலகத்துல வந்தாரு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம கூட தான் ஏசப்பா என்னைக்குமே இருந்தாரு. இந்த மெசேஜ் மூலமா இன்னைக்கு ஏசப்பா யாருக்காக பிறந்திருக்காரு? பெரிய கிறிஸ்துமஸ் டைம் மட்டும் தான் பிறப்பு கிடையாது. இன்னைக்கு என்னோட ஏசப்பா என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் பாவம் செய்த ஏசப்பா இந்த பாவத்தை மன்னிப்பாரு. ஏன்னா அப்பா மட்டும்தாங்க
நம்மள மன்னிக்கிறவராய், நம்மள மேல அன்பு காட்டுறவராய், நம்மள ஒவ்வொரு நாளும் வழிமை நடத்துறவரை ரட்சிப்பவர் ஏசப்பா தாங்க. இந்த நாள்ல நம்ம எது செய்ததாலும் ஏசப்பாவை ஒரு விஷயம் நினைப்போமா, இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு நான் இந்த தவறு செய்தேன், இன்னைக்கு எங்களுக்காக நீங்க இந்த உலகத்துல வந்தீங்க, ரட்சகராய் இன்னைக்கு என்னை ரட்சிக்கும்படியாக நீங்க என்னோட பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்படியாக இன்னைக்கு நான் ஒரு நல்ல மனுஷனாய் நல்ல பிள்ளையா உங்களுக்கு ஏற்ற பிள்ளையா நான் மாறணும்னு ஏசப்பா கிட்ட கேட்போமா. ஏன்னா அவரு 100% மனிதனாகும், 100% தேவனாகும் நம்மளுக்காக ஒரு கர்ப்பத்துல உருவாகி நம்மளுக்காக இந்த உலகத்துல இருந்தாரு. இந்த வீடியோ மூலமா ஏசப்பா உங்க அனைவரும் ரட்சிப்பாராக. ஆமென்.